பர்சன்டேஜில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சியின் 3 பேருடைய வருமானத்தின் கூடுதல் 66,500. பியின் வருமானம் சியில் பாதி. பியின் வருமானம் ஏயில் 125% எனில் சியின் வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி மற்றும் சியின் வருமானத்தின் கூடுதல் 66,500 அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க 3 பேருடைய சம்பளத்தை கூட்டணுமா 66,500 வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பியின் வருமானம் சியில் பாதி அப்படிங்கிறாங்க. அதாவது சி வாங்குற சம்பளத்தோட பி பாதி வாங்குறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா வாங்குறாருன்னா இவரு 50 ரூபா வாங்குவாரு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, பியின் வருமானம் ஏயின் 125% அப்படிங்கிறாங்க. அதாவது ஏ 100 ரூபா வாங்கினாருன்னா பி பார்த்தோம்னா 125 ரூபா வாங்குவார். ஸோ இதான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் எனில் சியின் வருமானம் கேட்குறாங்க. அப்ப சி உடைய சம்பளம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். அதாவது ஏ பி சி 3 பேர் இருக்கிறாங்க. எப்பவுமே இந்த மாடல் சம் கேட்டாங்களா செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுங்க. செகண்ட் பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க. பியின் வருமானம் ஏயின் 125% அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏ 100 ரூபா வாங்கினாருன்னா பி பார்த்தோம்னா 125 ரூபா வாங்குவார். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுங்க, பியின் வருமானம் சியில் பாதி அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் 125 ரூபா, அப்ப இவர் என்னவா இருக்கும்? இதோட 2 மடங்கா இருக்கும். அதாவது 250 ரூபாய் இருக்கும். அப்ப இப்ப படிச்சு பாருங்க, பியின் வருமானம் சியில் பாதி, இதுல பாதி தான். நெக்ஸ்ட் இந்த 3க்கும் ரேஷியோ எடுங்க. 25 கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க 5, இங்க 10. ஸோ கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டை, இந்த 66,500 4:5:10 ரேஷியோல பிரிச்சிங்கன்னா யாராருக்கு எவ்வளவு போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சி உடைய வருமானம் மட்டும்தான். அப்ப சிக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 10 வகுத்தல்ல எப்பவுமே எத்தனை பேரோ 2, 3, 4 எத்தனை பேர் இருந்தாலும் சரி எத்தனை பேரோட ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். ஸோ 4 + 5 + 10 ஆட் பண்ணா 19 இன்ட்டு டோட்டல் சேலரி. டோட்டல் எவ்வளவு? 66,500. 66,500. நெக்ஸ்ட் இந்த 665 19ஆல கேன்சல் பண்ணோமா 35 வரும். இங்க ஒரு 2 ஜீரோ இருக்குது, இங்க ஒரு ஜீரோ இருக்குது. அப்ப 35,000 ரூபாய். அதாவது சி உடைய வருமானம் பார்த்தோம்னா 35,000 ரூபாய். ஏக்கு தெரியும்னா இதே மாதிரி தான். ஏக்கான ரேஷியோ பாருங்க 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 19 இன்ட்டு டோட்டல் சேலரி 66,500 ரூபாய். இது சால்வ் பண்ணி பாருங்க. ஏக்கான அமௌண்ட் வரும். அதே மாதிரி பிக்கும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஆப்ஷன்ல டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி உடைய வருமானம் 35,000 ரூபாய்.